வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நட்ஜ். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட கேபிட்டலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுதான் நட்ஜ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆஸ் அ இன்வெஸ்டராக, ஆஸ் அ ட்ரேடராக நம்மளுடைய மெயின் எய்ம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறது தான். அதே சமயத்தில் நம்மளோட கேபிட்டலும், அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேபிட்டலும் ப்ரொடெக்டடாக இருக்கணும். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 4000 கம்பெனிஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் மோர் தென் 1500 கம்பெனிஸ் வந்துட்டு பென்னி ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0.05 பைசாவில் இருந்து 10 ருபீஸ்க்கு உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்கு ஈகராக இருக்கிறத விட நிறைய ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குது, இது வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டு, நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ், இமெயில்ஸ், கால்ஸ், இது மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பென்னி ஸ்டாக் ஷேர்ஸை வந்துட்டு வாங்க சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 to 1 rupees இது மாதிரி தான் இருக்கும் ஒரு ஷேர் ப்ரைஸ். அப்படிங்கும்போது ஒரு 100 குவான்டிட்டி, ஒரு 200 குவான்டிட்டி வாங்கலாம், அதில் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இதில் வாங்கிடுவாங்க. இங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது. அவங்க நம்ம வாங்குகிற நேரத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்துட்டு ஏற்றி நம்மளுக்கு விற்றுட்டு நீங்கள் அதை செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களால் செல் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன்னா ஏற்கனவே அவங்க மேனிப்புலேட் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அது டவுன் ஆயிரும். அப்போ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 பைசா அவ்வளோதான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 rupees வந்துட்டு லாஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் நான் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 100 200ன்னு சொல்கிறேன். இதில் எப்போவுமே 2000 3000 குவான்டிட்டி அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது நல்லாவே லாக் ஆயிடுவீங்க. இது மாதிரிலாம் அன்வான்ட் ஸ்டாக்ஸில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த நட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நட்ஜ் நம்மளுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனியில் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்துட்டு பென்னி ஸ்டாக் கம்பெனியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாமல் நார்மல் கம்பெனியாகவும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பென்னி ஸ்டாக் உள்ள கம்பெனியை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நேம் இருக்க இடத்துக்கிட்டே உங்களுக்கு என் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்துடும். என் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக் மாதிரி அது வந்து நட்ஜ். இந்த நட்ஜ் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கம்பெனி வந்துட்டு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவங்க வந்து பென்னி ஸ்டாக் கம்பெனி, இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அலர்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நட்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இது மாதிரிலாம் என்ன தான் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வார்னிங்ஸ் இது மாதிரிலாம் வந்தாலும் நம்ம அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோமா சூஸ் பண்ணலையா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் தான். ஸோ நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டிகேஷனாக யூஸ் ஆகிறது தான் இந்த நட்ஜ். ஆஸ் அ ட்ரேடராக, ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்டாக் வாங்குறது இருக்கும். ஆனால் இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கும் போது அதை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரி கம்பெனியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.